மக்களவை சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட பாஜக மூத்த தலைவர் சுமித்ரா மகாஜன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அரசு கடந்த மாதம் 26ஆம் தேதி பதவியேற்றது. 16வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. இதில் தற்காலிக சபாநாயகராக காங்கிரஸை சேர்ந்த கமல்நாத் பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் மறைந்த மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டேவுக்கு அஞ்சலி செலுத்திய பின் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இன்று 2வது நாள் கூட்டத்தில் புதிதாக தேர்வான உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு ஒருமித்த அடிப்படையில் மக்களவைத் தலைவர் தேர்வு நடைபெறும் என்று கூறினார். இதுவரை பின்பற்றப்பட்ட மரபு காக்கப்படும் என்று அவர் கூறினார். இந்நிலையில் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட பாஜக மூத்த தலைவர் சுமித்ரா மகாஜன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அவருக்கு காங்கிரஸ் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. 71 வயதான சுமித்ரா மகாஜன் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் தொகுதியில் இருந்து கடந்த 1989ஆம் ஆண்டு முதல் தேர்வு பெற்று வருகிறார். வாஜ்பாய் ஆட்சியில் மத்திய அமைச்சராக பதவி வகித்துள்ள சுமித்ரா மகாஜன் 16வது மக்களவையின் சபாநாயகராக ஒருமனதாக தேர்வு செய்யப்படுகிறார். சுமித்ரா மகாஜன் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டால் மக்களவையின் 2வது பெண் சபாநாயகர் என்ற பெருமையை அவர் பெறுவார். மக்களவை துணைத் தலைவராக அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அதிமுகவுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் மக்களவையில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து வழங்கப்படலாம் என்று நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதன் மூலம் மக்களவை காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது.